அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஃபினான்சியல் நியூ இயர். ஸோ ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரைடே தேர்ஸ்டே வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக 47,400 அந்த மாதிரிலாம் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு ஃபால் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட்டோட ஓப்பனே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 47,400 தான் ஓப்பன் ஆச்சு. ஆனால் பெரிய மூவ்மெண்ட்டுன்னு எதுவுமே இல்லை. ஸோ ஒரு ஹோல் டே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம்னா பரவாயில்ல. ஸோ ஒரு ஹோல் டேவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸுக்குள்ளார தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரன் ஆகிட்டே இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ் தான் கொடுத்துட்டே இருந்துச்சே தவிர ஸோ ஒரு பெரிய பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல. ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸில் கட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சிருக்கும். நல்ல ஒரு பெரிய பாயிண்ட்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபுல் டேவுமே வெயிட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கெல்லாம் இருந்துச்சு. ஸோ ஏப்ரல் 1 ஃபினான்சியல் நியூ இயருங்கிறனால அப்படியா இல்லை எந்த மாதிரின்னு தெரியல. ஸோ ஃபுல்லாக நல்ல ஒரு மூவ்மெண்ட் எதுலையுமே இல்லை. நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 8:30 மணி 9 மணி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு பெரிய ஒரு ஹை கொடுத்து அவ்வளோதான், அதோட முடிஞ்சிருச்சு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹை கட் பண்ணியிருக்கு. கட் பண்ணால் கூட அதோட மேலே போய் கேண்டில்ஸை க்ளோஸ் பண்ணலை. கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே தான் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதை ரெசிஸ்டன்ஸாக எடுத்துட்டு ஸோ மறுபடியும் 22,200 வருமாங்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பை சைடும் பாசிபிள் இருக்குது, செல் சைடும் பாசிபிள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஒன் டேல ஏதாவது ஸ்பெஷல் கேண்டில்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரீன் கலர் கேண்டில் தான் கொண்டு போய் க்ளோஸ் வச்சிருக்கு. நாம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 47,400 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதை கட் பண்ணிட்டு மேலே போய் தான் க்ளோஸ் ஆயிருக்கு 47,578. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,200 இல்லை 48,000 வரைக்குமே வரத்துக்கான ஒரு பாசிபிலிட்டி. 48,200 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் தான். 48,000 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் தான். 48,000 48,200 வரைக்கும் ஸோ அங்கேருந்து மார்க்கெட் விழுவறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறனால ஸோ கண்டிப்பாக நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கூட மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. 47,800 48,000 வரைக்கும் வரத்துக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நாளைக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போற இடம்னு பார்த்தீங்கன்னா 47,691, பிவோட் பாயிண்ட் 47,530, சப்போர்ட் 47,400. இன்னைக்கு ஹை பார்த்தீங்கன்னா 47,646, லோ 47,373, ஓப்பன் 47,391, க்ளோஸ் 47,578. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் மேலே தான் போயிட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஆன இடத்துல இருந்து கீழேயும் பார்த்தீங்கன்னா கீழே அவ்வளோவா வரல. அதாவது மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு 20 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ ஓவரலாக பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷரில் தான் இருக்குது மார்க்கெட். ஸோ அதனால தான் சொல்லியிருந்தேன் 47,800 இல்லை 48,000 வரைக்கும் வரத்துக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்ப இன்டர்நேஷனல் மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்கு. டவ் ஜோன்ஸாக இருக்கட்டும், அதே நாஸ்டாக்காக இருக்கட்டும், நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பை சைடு தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப நாளைக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த 48,000 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அந்த 48,000 வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும் நாம ஒரு பி சைடு போனோம்னா ஸோ அங்கேருந்து இது பிவோட் வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா கேப் அப்ல ஓப்பன் ஆனால் இந்த 48,000 வரைக்கும் நம்ம சி ஹோல்டு பண்ணலாம். 48,000 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதாவது கேப் அப்ல ஓப்பன் ஆனா. அடுத்த ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பிவோட் ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆயிடும். ஸோ அதனால இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு கால் ஆப்ஷன் சைடு போனோம்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸையும் செகண்ட் டார்கெட் 47,800 8,000 அதெல்லாம் சொன்னல அது வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு அந்த கால் ஆப்ஷன். ஸோ மூணாவதா பார்த்தீங்கன்னா பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் மட்டும் மார்க்கெட் ரெண்டு சைடா ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ பை பக்கமும் பாசிபிள் இருக்கு, செல் பக்கமும் பாசிபிள் இருக்குன்னு சொன்னா அது இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா 47,400 வந்தா கால் ஆப்ஷன் சைடு போங்க. அதே மாதிரி பிவோட் வந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் சைடு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் அந்த சப்போர்ட்டையும் அதே மாதிரி கால் ஆப்ஷன் போனால் ஃபர்ஸ்ட் டார்கெட் அந்த பிவோட்டையும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான 3 கண்டிஷன்ஸ். ஸோ இன்னைக்கு ஃபினான்சியல் இயர் ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனாலவும் என்னமோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ஃபுல்லாமே மூவ்மெண்ட் இல்லை. ஒரு ஸ்டாக் சைடுமே சரி, ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் நிஃப்டி ஆகட்டும், நிஃப்டி 50 ஆகட்டும், ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடையாது. ஆனால் வியாழக்கிழமை லாஸ்ட் ஒரு
2.25 இருந்து ஒரு 3.5 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் வந்து இறங்குனது. ஸோ அந்த மாதிரியாச்சும் இறங்குமா அப்படின்னு பார்த்தோன்னா நீ எவ்வளோ நேரம் வேணா உட்காந்துரு, நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்தது. இன்னைக்கு ஃபுல்லாமே ஃப்ரை பண்ணிருச்சு ஆளுங்களை, ட்ரேடர்ஸ் எல்லாம். ஸோ அப்படி பார்க்குறப்ப சொன்ன 3 கண்டிஷன்ஸ் தான். கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா கால் ஹோல்டு பண்ணலாம். 47,800 48,000 வரைக்கும் ஆனால் பாசிபிள் இருக்கு. ஆனால் 48,000லாம் வந்து 215 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த கால் ஆப்ஷனை கட் பண்ணிட்டு புட் ஆப்ஷன் சைடு போனோம்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் அந்த பிவோட்டை வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது பிட்வீன் டிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா பிவோட் பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் கால் ஆப்ஷன் சைடு போங்க. அதே மாதிரி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் சைடு போறதா இருந்தா இந்த சப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் போங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடு போறதா இருந்தா இந்த பிவோட் பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் போங்க. இதுக்கு ரெண்டுக்குமே டார்கெட் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டார்கெட்ல வந்து கட் பண்ணிருங்க. ஏன்னா நாளைக்கும் ஒரு வாலட்டைல் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கறத என்னால் 100% வந்து சொல்ல முடியல. இதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கே ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ் தான். அது மட்டும் இல்லாமல் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில், அதாவது இந்த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லலாம் போனீங்கன்னா ஒரு நல்ல பாயிண்ட்ஸோட வெளியே வந்திருக்கலாம். ஆனால் அவுட் ஆஃப் த மணிலலாம் போனீங்கன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் வச்சு செஞ்சுருக்கோம் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான மூமெண்ட் இன்னைக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா 3 கண்டிஷன்ஸ். ஸ்டாக் சைடு போகலாம். ஸோ ஸ்டாக் சைடு வந்து 3 கொடுத்துருந்தா, ஒன்று வந்து ஏயு பேங்க். ஸோ ஏயு பேங்கோட சப்போர்ட் ஒன்று கொடுத்துருந்தேன் 561.60. ஆனால் அந்த இடம் வராமல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 567 ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஒரு 590 வரைக்குமே போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து அப் கொடுத்துருக்கு பாசிட்டிவா. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் சொல்லியிருந்தேன் 1056.55 ரெஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். அந்த இடம் டச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1051 5 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா நம்ம எதிர்பார்த்தது வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் கொடுத்து 5 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ மூணாவதா பார்த்தீங்கன்னா இண்டஸ் பேங்க். ஸோ இண்டஸ் பேங்க்ல 1563.75 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அந்த இடம் டச் பண்ணிட்டு ஒரு 20 பாயிண்ட்ஸ் பக்கம் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து எந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து நாம வந்து இன்ட்ராடேக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணுறது ஹெச்டிஎஃப்சி. ஸோ ஹெச்டிஎஃப்சி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்ல வந்து நின்றுட்டு இருக்குது. அதாவது எந்த இடம்னா 1470.50 1470.50 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆனிச்சு அப்படின்னா 1460 இல்லை 40 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா இதோட ஹை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வண்டியில காட்டுறேன். இந்த ஹை தாண்டிருச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே போயிடும். அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதியோட ஹை வந்து 1480.85. ஸோ அந்த ஹையை கட் பண்ற வரைக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. சப்போஸ் நாளைக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இடம் சப்போஸ் கட் பண்ணலன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா 1460 1440 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல. ஸோ ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா கொட்டாக் பேங்க். ஸோ கொட்டாக் பேங்கோட இப்போதைக்கு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1768.25. ஸோ அந்த இடம் வந்துச்சுன்னா ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 1790 1800 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு கொட்டாக் பேங்க்ல. ஸோ மூணாவதா பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க். ஸோ ஐசிஐசி பேங்க் ஒரு ரெசிஸ்டன்ஸை நோக்கி வந்துட்டு இருக்கு. அந்த எந்த இடம்னா 1110.10. ஸோ அந்த இடம் வந்துச்சுன்னா மறுபடியும் நான் செல் வந்து போடலாம் அந்த இடத்துல 1110.10. ஸோ அந்த இடத்துல செல் பண்ணனா 1090 வரைக்குமே கீழே இறங்குறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ மொத்தம் வந்து 3 பேங்க் தான். ஒன்று வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1470.50. ஸோ ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா கொட்டாக் பேங்க் 1768.25. ஸோ மூணாவதா பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் 1110.10. இந்த 3 பேங்க் தான் நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இதுபடி பார்த்தீங்கன்னா ஸோ 47,800, அதாவது இந்த இடம் பார்த்தீங்கன்னா 48,800 இல்லை 48,150 வரைக்கும் போயிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே ரிவர்ஸ் பேக் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் நாளைக்கு வந்து ஒரு நல்ல வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு பை சைடு போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து ரொம்பவே அதிகம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை தான் போயிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நிஃப்டி நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை வந்து கட் பண்ண தான் போகும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை வந்து 28,745. இன்னைக்கு வந்து 22,655. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60 or 70 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அதை கட் பண்ணி ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட் நாளைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே வந்துடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆனால் ஸோ ஏன்னா பிவோட் வந்துட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட் வந்தால் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பை ட்ரெண்டு தான் பை ப்ரெஷரிங்கில் போயிட்டு இருக்கறனால ஸோ அந்த சப்போர்ட் வந்தால் நம்ம வந்து கால் ஆப்ஷன் வந்து எடுக்கலாம். அந்த என்ன சொல்றதுன்னா
புட் ஆப்ஷன் சைடு போகிறப்ப மட்டும் இந்த இடத்துல பிவோட் வந்ததுக்கப்புறம் எடுங்க, அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷனோட நாளைக்கு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.